சுவாமியே சரணம் ஐயப்பா. பக்தர்களே, ஐயப்பன் 48 நாள் வழிமுறையின் இன்று 34வது நாள். இன்று நாம் பயணம் செய்யப் போவது வெறும் மலைப்பாதை அல்ல. பக்தியின் உச்சியாக கருதப்படும் காந்த மலை யாத்திரையே சபரிமலை யாத்திரையின் போது. நாம் பயணிக்கும் மலை பாதைகள் ஒரு மலை அல்ல, அது நாம் ஐயப்பன் மீது வைத்த நம்பிக்கையை இழுக்கும் காந்தமே. 48 நாள் விரதத்தின் போது நாம் எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி, எவ்வளவு சிரமம் இருந்தாலும் சரி, ஐயப்பன் என்ற நாமம் கேட்டவுடன் மனமும் உடலும் சபரிமலையை நோக்கி பக்தர்களாகிய நாம் இழுக்கப்படுவோம். அதுதான் காந்த மலை. சபரிமலை யாத்திரையின் போது நாம் நடக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு அகங்காரத்தை கழற்றுகின்றது. நம்மீது வரும் ஒவ்வொரு வியர்வை துளியும் நம்முள் இருக்கும் பாவத்தை கரைக்கிறது. சபரிமலையில் யாத்திரை என்பது நடப்பது அல்ல, நம்மை நாமே மாற்றிக்கொள்வது. யாத்திரையின் போது பாதைகளில் கல்லும் முள்ளும் இருக்கலாம், ஆனால் மனதில் ஐயன் இருந்தால் அவை எல்லாம் பூக்களாக மாறிவிடும். காந்தமலை யாத்திரை நமக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறது. நீ என்ன கொண்டு வருகிறாய் என்பதில்லை, நீ எவ்வளவு சுத்தமாக வருகிறாய் என்பதே முக்கியம். சுத்தம் என்பது உடல் சுத்தம் என்பது இல்லை, மன சுத்தமே. நாம் யார் மனதையும் காயப்படுத்தாமல், குறை கூறாமல் நாம் வாழும் வாழ்க்கையில் அனைவரையும் நம்மைப் போலவே என்று மனதார நினைக்க வேண்டும். ஆகவே பக்தர்களே, ஐயப்பனிடம் பணமும் பதவியும் இல்லை, ஏற்றத்தாழ்வும் இல்லை. ஐயப்பன் முன் அனைவரும் சமம். அவர் நம்மிடம் பார்ப்பது உண்மையான பக்தியை மட்டுமே. இந்த 34வது நாளில் உன் மனதை ஒரு பக்தனாக மாற்று. உன் எண்ணங்களை ஒரு யாத்திரையாக மாற்றும். ஐயப்பன் உன்னை அழைக்கும் போது உன் வாழ்க்கையே ஒரு புனித மலையாக மாறும். சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் செய்யுங்கள். மேலும் இத்தகைய ஆன்மீக பதிவுகளுக்காக பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.